ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில் சபையாராய் கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வேலையிலே கூட சுவாமி உம்முடைய வேத வாக்கியங்கள் வாயிலாக நாங்கள் கிறிஸ்துவை மகிமை உள்ளவராய் காண பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையான சந்தோஷம் அதுவாக இருக்கிறது சுவாமி. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. ஸோ அப்போஸ்தலர் தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னுரையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த சுவிசேஷ புத்தகங்களுக்கும் நிருபங்களுக்கும் இடையேயான பாலமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஏதோ கிறிஸ்து அவருடைய பணியெல்லாம் முடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் சீஷர்கள் தான் கண்டினியூ பண்ணுவாங்க, அந்த மாதிரியான பார்வையை பார்க்காதபடிக்கு கிறிஸ்து தொடர்ந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஏதோ அப்போஸ்தலர்கள் நடபடிகளை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நடபடிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். அவர் உயிர்த்தெழுந்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தம்மை உயிரோடு உள்ளவராக அந்த 40 நாள் அளவும் தொடர்ந்து அவங்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அவங்களுக்கு டீச் பண்ணார். ஸோ அதுவும் இல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து பறைசாற்றுகிறவர்களாக காணப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவர்கள் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு அவங்க காத்து கொண்டு இருக்கிற அந்த இதோட நம்ம அதையும் பார்த்தோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து அந்த தூதர்கள் அவங்க சீஷர்களுக்கு சொல்கிறாங்கல்ல. ஸோ கலிலேயராய் மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தோம், 11 வசனங்கள் வரையும் பார்த்து முடித்தோம். ஸோ இன்றைக்கான பேசேஜ் நம்ம வாசித்தபடி அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 12லேருந்து 26 வசனங்களை வாசித்தோம். ஸோ அப்பொழுது நான் இன்னொரு வாட்டி அதை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரமாக இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்தே எனப்பட்ட சீமோன் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று. ஸோ நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம், நான் ஃபுல்லாக வாசிக்கல. நான்
இதுவாக பேசேஜ்குள்ளே அப்படியே போயிடுறேன். ஸோ இந்த இதில் பார்க்கும் பொழுது நோட்டீஸ் பண்ணது வந்து, ஸோ இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி அவங்க வந்து அந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் போய் காத்து கொண்டு இருக்கணும். ஸோ தட் இஸ் அவங்களுடைய கட்டளையாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க போயிட்டு 12வது வசனத்தில் வாசித்தோம்ல, எருசலேமுக்கு சமயமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். ஸோ அங்கே வந்து அந்த 12 சீஷர்களுடைய ஸோ யூதாஸ் இல்லை, ஸோ அவங்களுடைய பெயர்களை கொடுத்துட்டு, ஸோ அங்கே அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் ஸோ அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஸோ இந்த வசனத்தில் இந்த இது அடிக்கடி மணியனை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மரியாள் வந்து ஏதோ வணங்கக்கூடியவங்க கிடையாது அப்படின்றதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்குது. ஸோ அவங்க நம்மளுக்காக அவங்களால வேண்ட முடியாது, அவங்களுக்காக அவங்க வேண்டி ஆகணும் அப்படின்ற அந்த இதில் வரும். ஸோ அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று, ஸோ அவர் என்ன எழுந்து நின்று என்ன சொல்கிறாருன்னா, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் எனப்பட்ட என்று அர்த்தம் கொள்ளும் அக்கோல்தாமா எனப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அதனால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதை குறித்து எங்களோட கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். ஸோ இந்த இதில் பார்க்கும் பொழுது பேதுருவை நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்கும்படி பேதுருவுடைய அந்த சுவிசேஷங்களில் அவர் எப்படி கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த லீடர்ஷிப் ரோலுக்கு ஆண்டவர் வந்து அவரை உருவாக்குகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல அந்த 120 பேருக்கு முன்னாடி அவர் தான் இனிஷியேட் எடுக்கிறாருல்ல. ஸோ பேதுருக்கு போகிற முன்னாடி நிலங்க ஒரு இது விட்டாங்க.
சில காரியங்களை பார்க்கலாம் பேதுருவை பற்றி. ஸோ பிஃபோர் அவருடைய திங்கிங் எப்படி இருந்தது, ஸோ அவருடைய 5 years அண்ட் நவ் அவர் வந்து எப்படி இங்கே செயல்படுகிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மத்தேயு 16 22, 23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஸோ வித்தவுட் திங்கிங், அவர் யோசிக்காமலே டைரெக்டாக அவர் தேவனுடைய திட்டம் என்ன என்பதையும் அதை எதுவுமே அவர் யோசிக்கலை. ஸோ திங்க் அவர் வந்து ஒரு நல்ல லீடர்னு நினச்சிட்டு கிறிஸ்துவனுடைய திட்டங்களையே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அவர் இடத்துலையே போயிட்டு இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்ற அந்த இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஆனால் நம்ம அப்போஸ்தலரில் பார்க்குறோம்ல, இந்த இடத்துல அந்த 16வது வசனம், சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. ஸோ இப்போ முழுக்க அந்த ஸோ வேதத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அவர் சார்ந்து பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவருடைய செயல்பாடு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நம்மளால் பார்த்தோன்னா, மத்தேயு 26 ஸோ அந்த கெத்செமனேல அந்த ஜெபம் பண்ணுவாங்கள்ல, அந்த மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஸோ அப்படியே அந்த கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஸோ ஆனால் இவங்க வந்து பேதுரு தொடர்ந்து அந்த சுச்சுவேஷனையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவரா, அதை பற்றி அவங்களால திங்க் கூட பண்ண முடியல. ஸோ இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு அவங்க பிதாவின் இடத்துல வேண்டுதலை செய்கிறாரு. ஸோ என்னென்ன அவங்கள சுற்றி நடக்குது அப்படின்றத கூட அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதவராக இருந்தார். ஸோ இந்த இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய நிலைமையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது வேதத்தில் நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுடைய பழைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதுவாக இருந்தது, அதை தேவன் எப்படி ஷேப் பண்ணி கொண்டு இருக்கிறார், ஸோ அதையும் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது உங்களிடத்துல விட்டுறேன். ஆனால் இந்த இதை நம்ம நோக்கி ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ 5 years, ஸோ இந்த லூக்கா 22:54-65, ஸோ கிறிஸ்துவையே மறுதளிக்கிறார்ல. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது
பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றால். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஸோ பிஃபோர் இங்கே பேதுரு அவருடைய ஜீவனை காப்பாற்றி கொள்றதுக்காக பண்ணுற செயல்களை நம்மளால், ஸோ அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மரணத்தை குறித்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்ததுனால அவரால் ஒன்று அவரை குறித்தும் அவர் இன்னொரு இடத்துல பார்ப்போம்ல, தன்னுடைய பலத்தின் மேலே அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். ஸோ யோவான் 18:10-11. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஸோ தன்னுடைய பலத்தின் மீது அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, ஸோ அந்த மத்தேயு 16:22 ஏற்கனவே படித்தோம். அந்த கிறிஸ்துவனுடைய அவரையே கிரைஸ்டையை கண்ட்ரோல் பண்ண அவர் ட்ரை பண்ணுறது. ஸோ எல்லாரும் மறுதளித்து போனாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறார்ல. ஸோ ஃபுல்லாக அவரை சார்ந்து தேவனை பின்பற்றினார். ஸோ த சேம் திங் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ப்ரீவியஸாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா, இந்த வேதமும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளை சார்ந்தே தான் இருந்துருக்குல்ல. ப்ரீவியஸாக நம்ம தொடர்ந்து நான் பண்ணுறேன் பார், ஐ மீன் நான் என்ன பண்ணுறேன். ஸோ ஆனால் நம்மளால் ஒன்றுமே முடியாது அப்படின்ற அதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக. ஸோ அது முழுக்க தேவனை சார்ந்து அவர் தருகிற பலத்தினால் மாத்திரம் அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மளால், அப்போ தான் அவருக்கு மகிமை அது போகும். இல்லைன்னா மனுஷர்களுக்கு மகிமையை தர்றதா இருக்கும். ஸோ இங்கே கூட பேதுருவை நம்ம பார்க்கும் பொழுது, பேதுரு இப்படி இருந்து இப்படி தன்னுடைய வில் பவர்னால் மாறிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? இல்லை. ஸோ ஏதோ ஒரு பைபிள் கேரக்டர்ஸை நம்ம சிந்திக்கும் போது நம்ம எப்படி அதை நோக்கி பார்க்குறோம். ஸோ ஆபிரகாமின் தேவன் யார் அப்படின்றது தான் அங்கே இம்பார்ட்டன்ட். ஆபிரகாம் இம்பார்ட்டண்டான பர்சன் கிடையாது. ஸோ இங்கே பேதுரு இதை நம்ம யோசிக்கும் பொழுதும் பேதுரு இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது. ஸோ அவரை தேவன் ஷேப் பண்ணுறாருல, ஸோ தேவன் அவரை உருவாக்குகிறார் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டாக இருக்குது. ஸோ இப்போ பேசேஜ்குள்ளே போகலாம். அப்போஸ்தலர் 1 இந்த முழு அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த கண்டினியூஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் குறித்து அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு
திடீர்னு இங்கே யூதாஸ் காரியோத்து அப்படின்ற அந்த இது ஏன் வந்தது அப்படின்றத இதன் மூலமாக நாம் எதை காண வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்படுறாருல, ஸோ அந்த இது வந்து ஸோ அந்த யூதாஸை பற்றி சொல்லும்போது, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றிருந்தான். ஸோ அவர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டிருந்தான். ஸோ ஆனால் அவன் வந்து துரோகம் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல பேதுரு வந்து பேதுருவுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஸோ இதை ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒருத்தரோட நம்மளால் ஒப்பிட முடியும். ஸோ டேவிட்டில், ஸோ சவுல்னால துரத்தி அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். ஸோ ஆனால் டேவிட்டுடைய அந்த தாவீதினுடைய அந்த சுச்சுவேஷன் எப்படிப்பட்டதில்ல. ஆக்சுவலாக ஒரு அவர் அந்த தேசத்துக்கு நல்லது தான் செஞ்சார். ஸோ தேவனுடைய பலத்தினால. ஸோ அதுவே அவர் மேலே பொறாமை வந்துடுச்சு சவுலுக்கு. ஸோ அவரையே கொல்றதுக்கு துரத்திக்கிட்டே இருக்கார், அவரும் போய்கிட்டே இருக்கார். ஸோ ஈவன் தோ அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதுல்ல சவுலை கொல்றதுக்கு, ஆனாலும் அவர் அதை பண்ணலை. ஸோ நம்மளுடைய அந்த சுச்சுவேஷன், ஸோ நம்ம பார்க்குறபடி நன்மை செய்து பாடு அனுபவியுங்கள். ஸோ ட்ரபிள்ஸ் நம்மளை நோக்கி வரும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஸோ இலிஸ்ட்ரேஷனாக பார்க்கும்போது ஒரு இலிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். என்னென்னா, ஸோ ஒரு அப்பா ஒரு பொண்ணு நடந்து போகிறாங்கன்னா, ஸோ அவங்க பொண்ணு வந்து தொடர்ந்து அவங்க அப்பாவுடைய நம்பி தானே போவாங்க. ஆக்சுவலாக ஒரு ட்ரபிள் மேக்கர் யாருன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வராங்கன்னா, பொண்ணு உடனே ஓடி போகிறது இல்லைன்னா அவங்க அப்பாவுடைய முகத்தை தான் நோக்கி பார்ப்பாங்கள்ல. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணுடைய அவங்க அப்பாவை நோக்கி பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய அப்பாவுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கான அந்த ஸோ அவர் முகத்தில் பயம் இருக்கக்கூடாது. ஸோ இல்லை அவர் ஓடிடக்கூடாது. ஸோ நிறையா இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறபடி இந்த 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 பேசேஜை ஓப்பன் பண்ணுற கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கீவேர்டு இல்லைங்களா, அந்த இது நான் செகண்ட் வரேன். ஸோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட காரியங்கள் வந்து அவர் வந்து மென்மையானவர், ஸோ இனிமையானவர், அமைதியானவர், ஸோ அந்த மாதிரி காரியங்களையே நம்மளிடத்துல சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இந்த ரெண்டு இதை நம்ம நோக்கி ரெண்டு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். அவருடைய நோக்கத்தின் வெல்ல முடியாத தன்மை. ஸோ அவருடைய நோக்கம் அது வந்து நிறைவேற முடியாததாக இருக்காது. ஸோ அதை நிறைவேற்றி முடிப்பார் அப்படின்றத பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்து கிறிஸ்துவின் மகிமைக்காக அசைக்க முடியாத வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். ஸோ ஏன் இந்த
பரிசுத்தாவியின் வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். 2 பேசேஜுக்கு நடுவில் யூதாசை குறித்து பேசணும். நம்ம நிறைய தடவை இது நானே சரி இதுனா சம்மந்தமே இல்லாமல் இது இங்கே வந்திருக்கு அப்படின்னு நிறைய தடவை நம்ம நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஆனால் இன்றைக்கி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது கடவுளுடைய கிருபையினால். ஸோ அதை ஓப்பன் பண்ணுற இதுவே அந்த 16வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம்ல, சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. ஸோ இந்த இடத்துல 20வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்பட்ட அந்த தாவீதினால சொல்லப்பட்ட காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஸோ பேதுரு தன்னை சார்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் அது அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த வேத வாக்கியம் இந்த இடத்துல அந்த துரோகத்தை குறித்து அவருடைய கண்ணோட்டம் எப்படியா இருக்குன்னா, இது பரிசுத்த ஆவியானவர் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிறார். ஸோ இந்த இடத்துல முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. ஸோ யூதாஸ் காரியத்து அவன் செஞ்ச காரியம்லாம் இருக்குல்ல, அநீதித்தின் கூலியினால் அவன் துரோகத்தை செஞ்சான், கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஸோ இது எல்லாமே முன்னாடியே தாவீதினால சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த ஆவியானவரினால. ஸோ அது நிறைவேற வேண்டியதாக இருக்குது. ஸோ இதான் இந்த பாயிண்டோட கம்பேர் பண்ணுறேன். அவருடைய நோக்கத்தின் வெல்ல முடியாத தன்மை. ஸோ அவர் சொன்ன அந்த காரியம் நிறைவேறணும். ஸோ நிறைவேற்றுகிறார், நிறைவேறணும் அப்படின்றது. ஸோ அந்த 2 பழைய ஏற்பாட்டு அந்த வசன பகுதிகளையும் நம்ம வாசிக்கலாம். ஸோ சங்கீதம் 69 25 அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. ஸோ யூதாஸ் அந்த நிலத்தை வாங்குறான். நிலத்தை வாங்குற அவர் பர்ச்சேஸ் பண்ணலை. அவர் அந்த பிரதான ஆசாரியர்களுடைய அவங்களிடத்துல அந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். அது ஒரு அநீதியான பணம்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கர்த்தருடைய அந்த காணிக்கையில் அவங்களால சேர்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு. ஸோ அது தப்பு பண்ண தூண்டினதே அவங்க தான். தென் அந்த பணத்தை காணிக்கையிலையும் போட முடியாது. அவங்க நிலத்தை இந்த மாதிரி உள்ளவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கான நிலத்தை மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நிலம்தான் அந்த ரத்த நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது அங்கே இருக்கிற நம்ம வாசித்தபடி எருசலேமில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது. இது முன்னாடி பரிசுத்த ஆவியினால் முன்னுரைக்கப்பட்ட காரியமாக இருக்குது. அது இங்கே நிறைவேறுது. பேதுரு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதி இங்கே நிறைவேறிதான் ஆகும் அப்படின்றத இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ சங்கீதம் 109:8 109:8
அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். ஸோ அதனால தான் அடுத்த அந்த பேசேஜ் கண்டினியூ ஆகும்போது ஸோ எதுவுமே இங்கே எதர்ச்சியாக நடக்கலை. பேதுரு இங்கே பண்ணுறது ஏதோ அவராக ஏதோ பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காருன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேத வாக்கியத்தை இங்கே ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஸோ அடுத்து அவனுடைய உத்தியோகத்தை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்றது ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸோ அதை இங்கே பண்ணுறாரு. ஸோ ஆதலால் அந்த 21 வாசிங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி என்னன்றதையும் இந்த இடத்துல பேதுரு சொல்கிறாரு. ஸோ 21 வாசிங்க. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். ஸோ அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் அவர் அந்த ஆள் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, தேர்ந்தெடுக்கப்பட போகிறவன் எங்களோடு கூட ஞானஸ்தானம் கொடுத்த அந்த இதுலேருந்து எங்களோடு கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவன் தரிசிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்கள தான் அப்போஸ்தலர்களாக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி அவங்க இருக்கணும். ஸோ அப்படின்ற அந்த தேர்ந்தெடுத்ததுலேயும் பேதுரு இந்த பழைய ஏற்பாட்டு இந்த வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுகிறார். ஸோ இதில் நம்ம காண வேண்டியது பரிசுத்த ஆவியானவரின் வெல்ல முடியாத நோக்கம். அவர் தேவன் தம்முடைய ரோமரில் வாசிக்கிறோம்ல, அதை வாசிக்கலாம். நாலாவது 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறோம்ல. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர்னால தான் அவங்க ரைட் பண்ணுறாங்கல்ல, தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் ஆவியானவர் சொல்கிறார், அது அப்படியே அதை நிறைவேற்றுகிறார். ஸோ இந்த இடத்துல அதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏதோ எதிர்காலம் ஒரு திறந்த நிலையானது, மனுஷர்களுடைய முடிவுகள் தேவனுடைய திட்டத்தை ஆல்டர் பண்ணிடுறது அப்படின்றது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பேசேஜ் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கறதா இருக்குது. ஸோ மனிதர்களுடைய எந்த முடிவுகளும் தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைக்காது. ஸோ அது நடந்தே ஆக வேண்டும். ஸோ இங்கே அந்த டேர்மை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஸோ பேதுரு அப்படி தான் புரிஞ்சு கொண்டிருக்காரு, அது நம்மளுக்கு அப்படி தான் எழுதியிருக்காரு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் அது என்னன்னா, இந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. ஸோ நிறைவேறியே ஆக வேண்டும். கரெக்டா? தேவனுடைய திட்டம் அதுதான், அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்றது தான் இங்கே. ஏன்னா யூதாஸை குறித்து நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்ததில்ல. ஸோ ஏதோ சரி, அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். பரிசுத்த ஆவியானவரின் நோக்கம் வெல்ல முடியாதது, வெல்ல முடியாதது, சர்வ வல்லமை உள்ள
சர்வ வல்லமை உள்ளது, மனிதனின் துரோகத்தால் அசைக்க முடியாதது. ஸோ ஸோ இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். என்னென்னா, ஏதோ ஒரு கப்பலில் ஒரு பெரிய பீரங்கிலாம் இருக்கும்ல, ஸோ அதோடைய வெயிட் வந்து ரொம்ப பெருசாக, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த அவுட் சைடு அந்த ஹோல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து வெளியே பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை டைப் பண்ணி தானே வச்சுருப்பாங்க, கட்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் அது ஏதோ போர் நடக்கும்போது அது வந்து அவுந்துடுச்சுன்னா அந்த கப்பல் ஆடுற அந்த இதில் வந்து அது இங்கேயும் அங்கேயும் ஆடி கப்பலையே டேமேஜ் பண்ணிடுவோம்ல. ஸோ இங்கே நம்ம யூதாஸ் வந்து அப்படிப்பட்டவரா கிறிஸ்து பார்த்தாரா? ஸோ யோவான் 17:12 நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஸோ தேவன் கிறிஸ்து அவரை அப்படி பார்க்கல. ஸோ சுச்சுவேஷன்ஸ், மனுஷர்களுடைய அந்த கட்டுப்பாடு அற்ற அந்த தன்மை கிறிஸ்துவை பாதிக்காது ஆக்சுவலாக, அவருடைய திட்டத்தை பாதிக்காது. ஸோ ஸோ அதனால தான் நெருக்கடியான நம்மளுடைய சூழ்நிலையில் ஸோ நம்ம மனுஷங்க மூலயமா ஏமாற்றப்படும் பொழுது கூட நம்ம பிதாவின் முகத்தை நம்ம பார்க்கும்போது அது நம்மளுடைய மூஞ்சி மாறும், நம்மளுடைய பயம் எல்லாம் வெளிப்படும். ஆனால் அங்கே வந்து அப்படி இருக்காது. ஸோ உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஆக்சுவலாக இதில் இந்த பேசேஜோட கம்பேர் பண்ணி யோசிச்சிங்கன்னா? மனுஷங்க என்ன பண்ணாலும் அது தேவனை அஃபெக்ட் பண்ணாது. அவருடைய நித்திய மகிழ்ச்சியை இவங்களால் குலைத்து போட முடியாது. அவருடைய திட்டம் அசைக்கப்பட முடியாததா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். ஸோ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நோக்கத்தின் வெல்ல முடியாத தன்மை. ஸோ அதை முன் அறிவித்ததை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி முடிக்கிறார். மனிதர்களுடைய தவறான முடிவுகள் தேவனுடைய திட்டத்தை ஒருபோதும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை தான் இந்த பேசேஜில் கொண்டு வராரு. ரெண்டாவது வந்து கிறிஸ்துவின் மகிமையின் மீதான வைராகியம் என்ன? ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இவங்க எல்லாரும் காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிறிஸ்துவினுடைய அந்த வரலாற்றை வந்து அவுட்கம் பண்ணாதபடிக்கு தொடர்ந்து கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் இந்த பேசேஜ் போகணும் அப்படின்றதுல பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடோட இதை பண்ணுறாரு. ஸோ கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், ஸோ பரிசுத்த ஆவியானவர் பலனுக்காக காத்து கொண்டிருத்தல். ஸோ இயேசு கிறிஸ்துவம் என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன், தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து என்னை குறித்து தான் சாட்சி கொடுப்பார் உங்களிடத்தில். ஸோ கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் உங்களிடத்தில். ஸோ 1 யோவான் 4:2
தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ ஆவியானவர் வேதத்தை, ஸோ த மெயின் பாயிண்ட் வந்து இதுதான். அநேகர் வந்து அனுபவத்தையும் செல்ஃப் சென்டர்டான என்ஜாய்மெண்ட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லை. ஸோ ஆவியானவர் அப்படின்ற போதே அவங்களுக்குலாம் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஆவியானவர் வேதத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். ஸோ வேதத்துக்கு நேரானா வேதத்து ஃபுல்லாக உள்ள ஒரே ஆள் வந்து ஒரே நபர் மையமாக கொண்டு இருக்குன்னா கிறிஸ்துவை மையமாக கொண்டு இருக்கு. ஸோ கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்துவார். ஸோ வேதத்துக்கு நேராய் வழி நடத்துகிறவராக இருப்பார். ஸோ அப்படி கிறிஸ்துவை அறிக்கையிடாத, கிறிஸ்துவை மையப்படுத்தாத அனுபவங்களும் பிரசங்கங்களும் ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டது கிடையாது. ஸோ விசுவாசிகள், ஸோ இந்த 2 பாயிண்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆவியானவர் உடைய நோக்கம் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அவர் அறிவித்த காரியங்களை, பழைய ஏற்பாட்டில் அவரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி முடிக்கிறார். அது மனிதனுடைய இயலாமை அல்லது துரோகங்களினாலே அது ஒருபோதும் பாதிப்படையாததாக இருக்கிறது. ஸோ கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் அந்த இந்த வாக்குத்தத்தம் எதை போதிக்கிறது என்றால், நம்மளையும் அதை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறவர் தேவன். ஸோ 2வது வந்து ஆவியானவர் கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஸோ இந்த சாலிட் ஜாய்ஸில் போன வாரத்தில் இந்த வசனம் படித்தோம். ஸோ லூக்கா 12 பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஸோ யாருன்னா படிச்சிங்களா சாலிட் ஜாய் போன வாரத்தில் இந்த பேசேஜ்? ஸோ பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பகுதியோடு இதை கொஞ்சம் ஒப்பிட்டு சிந்திச்சு பாருங்களேன். ஸோ தேவனுடைய திட்டம் இதானே. ஸோ ஐ மீன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ ரட்சிப்பில் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்பி தந்தி பாவிகளாக இருந்த நம்மை மீட்கும்படிக்கு அவர் சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையின் மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்து என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மரணித்து உயிர்த்தெழுந்தார். ஸோ இதை நான் விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னுள் கிரியை செய்து என்னுடைய
மரணம், ஸோ ஆவியில் மரித்து போயிருந்த என்னை உயிரோடு எழுப்பி இதை விசுவாசிக்க செய்தார். ஸோ தொடர்ந்து நித்திய ஜீவனை எனக்கு அருளுவார் என்பது வாக்குத்தத்தமான ஒன்று. ஸோ ஸோ இப்படி இருக்கிற நாம் பிதாவை இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் இல்லை பாவத்தில் விழுகிற சூழ்நிலையில் நம்ம பிதாவின் இடத்துல போகும்போது அந்த பேசேஜ் படிக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ பிதா கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து கட்டாயத்தினால மன்னிச்சு விட்றாரோ அப்படின்ற எண்ணம்லாம் வருதுன்னா அப்படி இல்லை. கண்டிப்பாக கிறிஸ்துவினால தான் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஸோ ஸோ அவருடைய அன்பு என்னதென்று அதில் விளங்குகிறது இல்லை. ஸோ அவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்றது பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. அதை கிறிஸ்து நமக்கு இந்த 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 வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ஸோ அந்த பேலன்ஸ் உள்ள வேர்ஸ் நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர்ல ஸோ 23 26. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மதநாமம் உள்ள பத்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவை, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஸோ அந்த 2 தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் இந்த இடத்துல நம்மளால் க்ளீனாக பார்க்க முடியுது. இதில் நம்மளுடைய படிப்பினையும் தேவன் இங்கே வைத்திருக்கிறார். ஸோ ஆவியானவரினுடைய வெல்ல முடியாத நோக்கமும் அவர் தொடர்ந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார் அப்படின்றதையும், நாம் மனிதர்களுடைய முடிவுகள் அல்லது மனிதர்களுடைய இயலாமை தேவனுடைய நோக்கத்தை திட்டத்தை எந்த விதத்திலையும் அது பாதிக்காது. அவர் தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த மகிழ்ச்சியை குறித்து ஒரு இதை நம்ம வாசிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ யோவான் 17:26. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும், நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஸோ இதில் ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜெபம் இங்கே இருக்குல்ல. ஸோ நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஸோ தேவன் பாவிகளிடத்தில் அன்பு கூறுகிற விதத்தில் குமாரனிடத்தில் அன்பு கூறுவதில்லை. குமாரன் எல்லையற்ற விதத்திலே தமது அன்புக்கு தகுதி உள்ளவராக இருப்பதால்
அவரிடத்தில் அவ்வாறு அன்பு கூறுகிறார். அதாவது குமாரனானவர் எல்லையற்ற விதத்தில் அழகானவராக அன்புக்குரிய குணாதிசயமுடையவராக இருப்பதால் பிதாவானவர் அவரில் அன்பு கூறுகிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த அன்பு முழுமையான இன்பத்தை கொடுக்கும் அன்பு. பிதாவாகிய தேவன் குமாரனில் அனுபவிக்கும் இதே இன்பம் குமாரனை குறித்து நம்மிலும் இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் ஜெபமாய் இருக்கிறது. இவ்வாறு குமாரனில் பிதா கொண்டிருக்கும் இன்பம் நமது இன்பமாக மாறுமானால், நமது இன்பத்தின் இலக்காகும் நபர் இயேசுவாக இருக்கும். இந்த இயேசுவை இந்த விதமாக அனுபவிக்கும் நமது இன்பம் என்றென்றும் வற்றாத நீரூற்றை போன்றது. அதாவது அனுபவிக்க அனுபவிக்க குறையாதது. ஏனென்றால் அவருடைய தனிப்பட்ட விலை மதிப்பு அப்படிப்பட்டது. அவர் எப்போதும் சலிப்படைய செய்பவராகவோ ஏமாற்றம் அளிப்பவராகவோ விரக்தி அடைய செய்பவராகவோ மாறிப்போவதில்லை. தேவனுடைய குமாரனை விட மிகப்பெரிய பொக்கிஷம் ஏதோ ஒன்றை நாம் கற்பனையிலும் நினைத்து பார்க்க இயலாது. இப்பொழுது இவைகளுடன் கிறிஸ்துவின் ஜெபத்தையும் இணைத்து பாருங்கள். அதாவது வற்றாத இந்த பொக்கிஷமாகிய அன்பை முழுமையாக சுவைத்து மகிழ்வதற்கான நமது ஆற்றல், நமது வல்லமை, நமது பேரார்வம் ஆகிய இவைகள் மனித பலவீனங்களினால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாதது என்பதே அவரது ஜெபம். எனவே சர்வ வல்லமை உள்ள பிதா அனுபவிக்கும் அதே மகிழ்ச்சியோடு நாமும் கிறிஸ்துவை அனுபவிப்போம். குமாரனை பற்றிய தேவனின் மகிழ்ச்சி நம்மிலேயும் இருக்கும். அது நம்முடையதாகவும் இருக்கும். இந்த அனுபவம் ஒருபோதும் முடிவு பெறாது. ஏனெனில் குமாரனோ அல்லது பிதாவானவரோ முடிவுக்கு வருவதில்லை. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கும் அன்பு நாம் அவர்களை நேசிக்கும் அன்பாக மாறிவிடும். எனவே நாம் அவர்களை நேசிக்கும் அன்பு ஒருபோதும் முடிவுக்கு வருவதில்லை, அது மரித்து போவதில்லை. ஸோ அதான் மனிதர்களுடைய அந்த குறைகளை, ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய குறைகள் இந்த மகிழ்ச்சியை நாம் அடைய விடாதபடிக்கு இதுவாக இருந்தாலும், ஆனால் தேவன் அந்த பலனை நம்மளிடத்தில் தருகிறா இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளிடத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் நம்மளால் இந்த மகிழ்ச்சியை இங்கேருந்தே தொடர்ந்து அனுபவிக்க முடியலனாலும், ஆனால் அந்த நித்தியத்தில் இது தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கும்ல. ஸோ ஆனால் இங்கே நம்மளிடத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போயும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியும், ஆனால் அது தொடர்ந்து இல்லை. ஆனால் நித்தியத்தில் ஸோ பிதா குமாரனில் அந்த யூனியன் ஆஃப் கிரைஸ்ட், ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நாம் எவ்வாறு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிதா குமாரனில் எப்படி அன்பு செலுத்துகிறார், அதே அன்பு நாம் குமாரன் மீது செலுத்த அந்த குடும்பத்தில் அவர் இணைக்கிறார் அப்படின்ற அது தேவனுடைய அந்த இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு இது இருக்குல்ல. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்தில் செயல்படுகிறார், ஸோ அதை நிறைவேற்றி முடிக்கிறார். ஸோ கிறிஸ்துவை தொடர்ந்து நம்மளிடத்தில் வெளிப்படுத்துகிறார். நாம் கிறிஸ்துவை காணும் பொழுது தான் அந்த சந்தோஷம் நம்மளிடத்தில் உண்டாகிறதா இருக்குது. ஸோ இதுதான் மெய்யான சந்தோஷமாக இருக்குது. இல்லைன்னா இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு போலியான
இதில் அந்த 3 டைப் ஆஃப் சந்தோஷத்தை, இந்த சந்தோஷம் அனுபவிக்க முடியாதபடி தடுக்கிற காரியங்களை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் படிக்கிறேன். நம்முடைய இருதயத்தின் ஆழமான இயக்கங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தனிப்பட்ட விலை மதிப்பு மிக்க காரியம் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. மிகப்பெரிய பொக்கிஷங்களை அதன் உச்சக்கட்ட விலை மதிப்புக்கு உகந்த விதத்தில் அதனை ரசனையுடன் அனுபவித்து மகிழ நம்மிடத்தில் போதிய ஆற்றல் இல்லை. ஸோ நம்ம தொடர்ந்து இதில் இருக்க முடியாதபடிக்கு நம்மளை தடுக்கிற காரியங்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தின் இன்ப அனுபவமும் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே முடிவுக்கு வரக்கூடியவை. ஸோ இந்த 3 கேட்டகரி நம்மளுடைய ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸை நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்ல. ஸோ நம்ம இன்கேப்பபிள். ஸோ ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நித்திய தேவனை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிய நம்மளிடத்தில் அவர் மீதான அந்த அன்பு பெருகுகிறது. அது முடிவில்லாமல் பெருகி கொண்டு இருக்கிறது. அது பெருக தான் அதுதான் உண்மையான நித்திய ஜீவன், அதுதான் உண்மையான சந்தோஷம். ஸோ இந்த பார்வையில் வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் சபையாராக. ஸோ இதை தொடர்ந்து நம்மளிடத்தில் தேவன் நிறைவேற்றுவாராக. ஸோ ப்ரேயர் பண்ண ஃப்ரெடியா பண்ண. கண்களை மூடி ஜெபிப்போம் வசனத்திற்காக.